அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மூர்த்தி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி ஆழ்நில நலிவுக்குறிச்சி. செம்மொழி இது எம்மொழி, எக்காலமும் அழியாத நம்மொழியான எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெகிழியை புதைத்து மண்ணை வீணாக்கினோம், நிறமில்லா நீருக்கு சாயமேற்றினோம், சிட்டுக்குருவியின் சிறகுகளை கொடுத்து செல்போன் சிக்னலை வாங்கினோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம். இப்பொழுது புவி வெப்பமயமாதல் பற்றிய தலைப்பில் பேசப் போகிறேன். தற்போது உலகினை காட்டுத்தீ, நிலநடுக்கம், காற்று மாசு போன்ற பல சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் அச்சுறுத்தினாலும் அவற்றுள் முக்கியமாக கருதப்படுவது புவி வெப்பமயமாதல் ஆகும். இன்று இயற்கைக்கு எதிராக மனிதன் திரும்பியுள்ளதால் இயற்கையும் மனிதனுக்கு எதிராக திரும்பியுள்ளது. வெப்பத்தின் உயர்வால் மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் பாதிப்படைகின்றன. பிறக்கும் முன் தாயின் கருவறை, பிறந்த பின் பூமியின் கருவறை. ஆனால் சமீப காலமாக பூமியின் வெப்பநிலை அதிகரித்து மனித செயல்பாடுகளால் வெளிவிடப்படும் பசுங்குடில் வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, குளோரோ கார்பன், மீத்தேன் போன்ற வாயுக்களால் வெளிச்செல்ல வேண்டிய வெப்பம் தடுக்கப்படுவதனால் பூமியின் வெப்பம் தேங்கி உயர்வடைகிறது. இதனை பசுங்குடில் வாயுக்களான கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று கூறுவார்கள். இந்த விளைவே பூமியின் வெப்பம் உயர்வதற்கு காரணமாக உள்ளது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதனால் பருவநிலை மாற்றத்தில் பல மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன. கோடை காலங்களில் வெப்பநிலை உச்சம் தொடுகின்றது, நீர் தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. வெப்பநிலை உயர்வின் காரணமாக காலநிலை மாற்றம் உயர்வடைகிறது. வெப்பம், வறட்சி, காட்டுத்தீ போன்றவை ஏற்படுகின்றன. வெப்பம் அதிகரிப்பதனால் துருவ பிரதேசங்களில் உள்ள பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கின்றன. கடலோர நகரங்கள் பாதிப்பு அடைகின்றன. பூமி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும், இல்லையேல் இது மனிதனுக்கு பேரழிவை உண்டு பண்ணும். பூமியின் வெப்பத்தை உயர்த்தும் கார்பன் வாயுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கான செயல்பாடுகளை தடுக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். காடுகளை உருவாக்க வேண்டும். நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த பூமியை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது உறுதிமொழியை ஏற்போம். நெகிழியை பயன்படுத்த மாட்டோம். தண்ணீரை சிக்கனமாய் பயன்படுத்துவோம். காற்று மாசுபடும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய மாட்டோம் என ஏதாவது உறுதிமொழியை எடுக்க வேண்டும். புவி வெப்பமயமாதலை குறைக்க தண்ணீர் சிக்கனம், மின்சார சிக்கனம், எரிபொருள் சிக்கனம், நெகிழி உபயோக குறைப்பு போன்றவற்றை கடைபிடிப்போம். மனிதா சுற்றுச்சூழலை நாம் காக்காவிடில் பூமியின் பொறுமை இழக்கும். தானே தொடங்கும் பணியை தன்னை மறுசுழற்சி செய்வதற்காக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.